Hello friends, welcome to The Hungry Cook. இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்டைல் bisibelabath ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா கொலகலன்னு இருக்க கன்சிஸ்டன்சியில் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுகி 4.5 கப் அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசிலுக்கு. ஒரு லெமன் சைஸ் புளியையும் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது bisibelabath பவுடர் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, ஒரு 1/8 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு எள்ளு நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும், கலருக்காக 3 காஷ்மீரி சில்லி, கருவேப்பிலைகள்லாம் சேர்த்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டே சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வறுத்து எடுத்துக்கலாம். இது சும்மா ஒரு 2 நிமிஷம் இப்போ வறுபட்டால் போதும். இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ வறுத்தது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் bisibelabath பவுடர். இதை நீங்கள் அரைச்சி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காய்கறிகளை எல்லாம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, முள்ளங்கி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 தக்காளியும் ஒரு ஹாஃப் மாங்காயையும் கட் பண்ணி சேர்த்துட்டு காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற bisibelabath பவுடரையும் சேர்த்துட்டு காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் காயெல்லாமே வெந்து வரட்டும். எல்லா காயும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் வேக வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சதும் நம்ம அரிசியும் பருப்பும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா குழச்சிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக bisibelabath ரெடி. இதை சர்விங் பிளேட்டுக்கு இப்போ மாற்றிடலாம். இது கூடவே பூந்தியும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். கூட பொரியலுக்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ரசித்திட ருசித்திட சப்ஸ்கிரைப் டு த ஹங்க்ரி குக்.